இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நானே ஆடுவேன், நானே பாடுவேன். பாசிலா உண்மை காதலே மாறுமோ சந்தேகம் எந்த மீதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏற்க நீங்கள் போடும் வேஷமா, கண்ணிலே மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே, மாறுமோ. நிறைய கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பேன். இப்ப கூட கிரிக்கெட் மேட்ச் விடாம பாக்குறேன். அது பிடிக்கும். ஏர்லி லைஃப் ஒரு பக்கம் ஜாலியா இருந்தது, இன்னொரு பக்கம் கஷ்டங்களும் இருந்தது. எல்லாமே நாங்க ஆத்துல நாங்க தான் செய்யணும். பட் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்தா வில் பி வெரி ஹாப்பி. ஊருக்கு போயிட்டு கிராமத்துல அங்க வந்து ஜாலியா இருக்கும். நிறைய என்ன குழாங்கல்ல அதெல்லாம் விளையாடுவோம், ஏழுக்கல் விளையாடுவோம், அப்புறம் சீட்டு விளையாடுவோம். அதுதான் எங்களோட இது. ஆத்தங்கரை இருக்கும், தாமிரபரணி ஆத்துல போய் 2 வேளை குளிப்போம். என்னோட சிஸ்டர் வந்து மென்டலி ரிட்டார்டட் சைல்டு, அதாவது இப்ப சொல்ற ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றா. அப்ப அவ பிறந்த போது அவளுக்கு வந்து எந்த விதமான எல்லாம் போக முடியாது, வேலைக்கு போக முடியல. வெளியில போனா இவளை பாத்துக்கிறதுக்கு ஆளு கிடையாது, வேலைக்காரி எல்லாம் வைக்கிறதுக்கும் பைசா கிடையாது. சோ நம்ம தான் பார்த்துட்டாங்கன்னா. எங்க அப்பா இருந்தா, எங்க அப்பா வந்து அவளுக்கு வந்து ஒரு 40 வயசு வரைக்கும், நம்ம 35 வயசு வரைக்கும் எங்க அப்பா இருந்தா. அதுக்கப்புறம் நான் தான் தனியா தான் பார்த்தேன். என்ன உன் கல்யாணம் பண்ணிக்கலையா, உன் லைஃப் போச்சு அப்படின்னா அதை வந்து நினைக்கிறதுக்கு டைமே கிடையாது. பிகாஸ் இது இந்த குழந்தைக்கு மாற்று யாரு பாத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் வந்த போது, எங்க அம்மா 1992ல செத்து போயிட்டா, எங்க அப்பா 97ல போயிட்டா, என்னோட சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் 2008ல போனா. நம்ம குழந்தை நம்ம பாத்துக்கணும், அதுதான். அது என்னால முடிஞ்சது. காட் ஹெல்ப் மீ. ஒவ்வொரு அந்த பெரியவாட்டியும் நான் வேண்டினேன், பகவானே இவ்வளவு நல்லபடியா என்னை கொண்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நான் வேண்டியிருக்கேன். போவோம் இந்த மாதிரி கொடுத்துட்டாரே, நம்ம செய்ய வேண்டியிருக்கேன் நான் நினைச்சதே இல்லை. சரி, நம்ம ஒரு சாதாரண ஒரு குடும்பம் நடக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. டெய்லி கொடுக்கணும், டெய்லி செய்யணும். பசின்னு கேட்க தெரியாது ஒரு குழந்தைக்கு, தாவக தண்ணி கேட்க தெரியாது, கொடுத்துதானே ஆடும். நம்ம என் கூட பிறந்தவோ அந்த ஒரு பாண்டேஜ் எனக்கு உண்டு. ஐ லவ் சில்ட்ரன். நான் கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை இல்லையே தவிர நான் கிட்டத்தட்ட 4 குழந்தைகளை நான் வளர்த்திருக்கேன். இது பாருங்க, இதுதான் என்னோட ஒர்க்கு. நான் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும், அது அப்படியே கீழே தமிழ்ல டைப் பண்ணி கொடுக்கணும். அது வந்து சுத்தமான தமிழா இருக்கணும். இந்த போலி பாலி பாஷாலாம், அதாவது வரேன் போறேன் அப்படின்லாம் வருகிறேன் போகிறேன் தான் கொடுக்கணும். இலக்கண பிழை இல்லாம கொடுக்கணும். அது வந்து நான் எக்ஸ்பர்ட். ஐ மேக் ஆல் த ஜூஸ், ஜாம் பண்ணுவேன், எல்லாமே வீட்டுல தான். இப்ப வந்து நான் ஃபார் த பாஸ்ட் 6 years சினிமால நடிக்கிறேன். முதல்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் ஆரம்பிச்சேன். ஐ ஸ்டார்டட் டூயிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஒரு 2-3 சீரியல்ல வந்து டாக்டர் கேரக்டர் அந்த மாதிரி சின்னதா. நான் வந்து கண்டினியூஸா பண்ணதுக்கு பிடிக்கல, ஏன்னா வெரி நெகட்டிவ் ரோல்ஸ் சீரியல் எல்லாம். ஐ டோன்ட் நாட் அக்செப்ட் தட். அதனால நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 படத்துக்கு மேல நான் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டா ஐ ஹவ் ஒர்க் வித் ஷாருக் கான், அப்புறம் வந்து விஜய் சார் கூட 3 படம் பண்ணியிருக்கேன். இப்ப ஜனநாயகன்ல கூட ஒரு சீன் பண்ணியிருக்கேன். சூர்யா சார் கூட பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து தே கிவ், அந்த செட்லயே பார்த்தோம்னா நான் தான் வயசானவோ, ஆனா சுறுசுறுப்பா நான் தான் ஓடிட்டு இருப்பேன். சுறுசுறுப்பா அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னம்மா இவ்வளோ எனர்ஜி எங்க வச்சிருக்கீங்க, எங்களால உட்கார முடியலையேம்பாங்க. பட் நான் வந்து நைட் ஷிஃப்ட் எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். நைட் எல்லாம் முடிச்சுன்னு உட்காந்துருப்பேன். காஃபி கொடுங்க, டீ கொடுங்கன்னு கேட்டு சாப்பிட்டு அல்வி. அண்ட் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்ன எல்லாரும் என்னை வந்து மதிக்கிறா, இந்த வயசுக்கு என்ன மதிக்கிறா, அது போரும் எனக்கு.
வந்து ஹெல்த் பார்த்துக்கணும். கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு, நானும் அப்படிதான் கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டுடுவேன், கரெக்டா மருந்து போட்டுடுவேன். என்னோட டாக்டர் என்ன சொல்றதே, சுபத்ராவை பார்த்து எல்லாரும் அவ பாரு கரெக்டா. எத்தனை எனக்கு கிட்டத்தட்ட 91லேருந்து ஐ ஹாவ் ஹார்ட் ப்ராப்ளம், பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஃபீல் அபவுட் இட். ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு இசிஜி பார்த்து, அப்படியான்னு கேட்டேன். தெரியலையோ, நான் விட்டுட்டேன், அவ்வளவுதான் விட்டுட்டேன். இப்போ டிவி வந்து நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்றா, அப்படி கிடையாது. டிவில நிறைய விஷயங்கள் வந்தா. நான் கேம் ஷோ பார்ப்பேன், டான்ஸ் ப்ரோக்ராம் பார்ப்பேன், மியூசிக், குழந்தைகள்லாம் அழகழகா பாடுறா, கேளுங்களேன். வெளியில தான் நம்ம போய் கேட்க முடியல, ஆட்லன்னு கேட்கலாமே, நல்ல பாட்டெல்லாம் கேட்கலாம். இப்ப எங்க அக்கா இங்க 90 வயசு. நான் வெளியில வா அக்கா, ஒரு நாள் பீச்சுக்கு போலாம், நானும் வரேன் கூட. அவன் பையன் கார் இருக்கு, வான கூப்பிடாம வரமாட்டேங்கிறா. பட் அவளெல்லாம் நம்ம we have to influence them. இப்ப என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன். வாங்க வெளியில, வெளி உலகத்தை பார்க்கணும். வெளி உலகத்தை பார்க்காம ஆத்துக்குள்ளேயே இருந்தேன்னா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஐ லவ் திஸ் லைஃப். பூர்ண சக்தி என்கேஜிங், என்டர்டெய்னிங் அண்ட் எம்பவரிங் எல்டர்ஸ் அப்படின்னும் போது இது சும்மா நாங்க உங்களுக்காக போடுற வீடியோக்கள் கிடையாது. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், கமெண்ட்ஸ்ல உங்களுடைய சந்தோஷத்தை தெரிவிக்கணும், நீங்க ஃபீல் பண்றத சொல்லணும், உங்களுக்கு வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்க சொல்லணும். இது எல்லாம் சேர்ந்ததுதான். இதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர்கிட்ட தெரியுமா இந்த மாதிரி சீனியர்ஸ்க்காகவே ஒரு சேனல் இருக்கு அப்படின்றதையும் நீங்க தான் எங்களுக்கு அம்பாசிடரா இருந்து செய்யணும். சந்திப்போம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.